எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் எத பத்தி பேச போறேன்னா, நோ புரோக்கர்ல பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அவங்களோட ரிவ்யூ பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு, பேக்கிங் எல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக சொல்கிறேங்க. நீங்கள் சப்போஸ் ரீலோகேட் பண்ணுறதுக்கு பேக்கர்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு டைம் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெசிஷன் எடுங்க. ரீசெண்டாக நாங்கள் வந்து பெங்களூர் டு சென்னை ரீலோகேட் பண்ணோம். அதுக்கு தான் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தேடிட்டு இருக்கும்போது நோ புரோக்கரில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க மூலமாக தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் நாங்களும் ஸ்லாட் புக் பண்ணிட்டோம். அதோட காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட திங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 30,000 ஆச்சு. இத்தனைக்கும் எங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் இல்லை, ஃபர்னிச்சர் இல்லை, இந்த சோஃபா இல்லை, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. எங்ககிட்ட இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவான கொஞ்சம் கேர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, பெட்டு, கேஸு சிலிண்டர், அப்புறம் கீசர் இதெல்லாம் மட்டும்தாங்க. இதுக்கே வந்து எங்களுக்கு வந்து 30,000 ருபீஸ் ஆயிடுச்சு. இதுலேயே 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கம்பைண்டாக மற்ற கஸ்டமர்ஸோட பேக்கேஜோட சேர்த்து அனுப்புகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் 4,000 ரூபாய் கம்மி வரும். இதே உங்களுக்கு தனியான வெஹிக்கிள் அனுப்புகிறாங்க அப்படின்னா 4,000 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களுக்கு தனியாகவே அனுப்பிச்சிருங்க அப்படின்னே நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு 30,000 வந்துச்சு. மேபி நீங்கள் கம்பைண்டாக அனுப்புகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4,000 கம்மியாகி ஒரு 26,000 ருபீஸ் வரும். இதையும் நீங்கள் ஆப்லேயே சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு காஸ்ட்டு கால்குலேட் பண்ணி ஆப்லேயே காமிச்சிடும். ஸோ நாங்கள் ஆப்பில் தான் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டெலிவரி ஒன்ஸ் வந்து பேக்கர்ஸ் வந்து பேக் பண்ணி வெஹிக்கிள் அனுப்பிட்டாங்கன்னா 3 days ஆகும் டெலிவரிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து 1 டேலேயே டெலிவர் பண்ணிட்டாங்க. பிகாஸ் எங்களுக்கு தனியாகவே நீங்கள் அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னதுனால எங்களுக்கு 1 டேலேயே டெலிவர் பண்ணிட்டாங்க. பட் பேக்கிங் பற்றி பேசணும் அப்படின்னாங்க, நாங்கள் வந்து ஒரு வீடியோ ரெஃபர் பண்ணியிருந்தோம் எப்படியெல்லாம் பேக் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கும் எங்களுக்கு பண்ணதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஒரு நியூஸ் பேப்பர் கேரி பண்ணிட்டு வரல, ஒரு பபுள்ஸ் கவர் கேரி பண்ணிட்டு வரல. நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் அந்த செராமிக் ஐட்டம்ஸ், கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நானே வந்து எங்கிட்ட இருக்கிற அமேசான் பாக்ஸ்குள்ளெல்லாம் போட்டு இருக்கிற பபுள்ஸ் கவரெல்லாம் ரேப் பண்ணி நான் ஆல்ரெடி வந்து ஒரு பாதி திங்ஸ் வந்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அட்லீஸ்ட் அவங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக போட்டு தருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அதை பண்ணவே இல்லை அவங்க. நான் வீடியோஸில் என்ன பார்த்தேன்னா, நியூஸ் பேப்பர் அண்ட் பபுள்ஸ் கவர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கிளாஸ் ஐட்டம் இல்லை செராமிக் ஐட்டம் இருக்குன்னா அதை சுற்றி ரேப் பண்ணுறாங்க. ரேப் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து பேக் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க அந்த வீடியோவில் இருந்தது ஒன்று, அவங்க பண்ணது ஒன்றுங்க. அவங்க ஒரு நியூஸ் பேப்பர் கூட எடுத்துகிட்டு வரல. எங்கிட்ட நியூஸ் பேப்பர் கேட்குறாங்க. பிகாஸ் ஆல்ரெடி நான் பாதி பண்ணிட்டேன். மீதி இருக்கிற பொருளுக்கு வந்து அவங்க தான் பண்ணணும். எங்கிட்ட நியூஸ் பேப்பர் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற திங்ஸ் அப்படியே பெரிய பெரிய பாக்ஸ் பக்கெட்லாம் வச்சுருப்போம்லங்க நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதுக்குள்ளேயே எல்லா திங்ஸையும் போட்டு சுற்றியும் சல்லட்டை படிச்சிடுறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணாங்க. எனக்கு கடுப்பாயிடுச்சு. பட் ஆனால் வந்து என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து கன்னடாவும் தெரியல, தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியாது. அவங்க பேசின ஒரே ஒரு லாங்குவேஜ் ஹிந்தி. என் ஹஸ்பண்டுக்கு ஹிந்தி தெரியுங்கிற ஒரு காரணத்தினால அவர் கம்யூனிகேட் பண்ணிட்டாரு. சப்போஸ் ஹிந்தி தெரியல அப்படின்னா நாங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லி இந்த வேலை முடிஞ்சிருக்கோன்னே எங்களுக்கு தெரியலங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஹிந்தி தவிர வேறு எந்த லாங்குவேஜும் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. இருக்கிற டஸ்ட்பின்னு இல்லை வந்து பக்கெட்டு இல்லை ஏதாவது ஸ்டோர் பண்ணுறக்கு ஒரு பெரிய பாக்ஸ் டப்பு மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயே உள்ளே போட்டு மூடி போட்டு மேலே செல்லோ டப் வச்சு கவர் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு ஷீட்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்கங்க. பைக்குக்கு, ஃப்ரிட்ஜுக்கு, வாஷிங் மிஷினுக்கெல்லாம் அதை வச்சு தான் ரேப் பண்ணாங்க. அது பபுள்ஸ் கவர் மாதிரி இல்லை. அது பார்க்குறக்கு ஒரு கார் கவர் இருந்தால் எப்படி இருக்கும், கார் மேலே போடுவோம்ல அந்த கவர் மெட்டீரியலில் தான் இருந்துச்சு. உள்ளே கொஞ்சம் ஸ்பாஞ்ச் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி தான் பேக் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பராக பேக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்புறம் டக்குன்னு எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் கையில் பார்க்குறதெல்லாம் எடுத்து என்ன டப்பா அவைலபிளாக இருக்கோ, ஸ்பேஸ் இருக்கோ அதுக்குள்ளே போட்டு ஜஸ்ட் ரேப் பண்ணிட்டாங்கங்க. ஒரு பாக்ஸு கொண்டு வரல. பாக்ஸ் கொண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜஸ்ட்டு மூட்டை கட்டி வச்சுருந்தேன். அதை அப்படியே எடுத்து பாக்ஸ்குள்ளே வைக்கிறாரு. பாக்ஸ்குள்ளே வைக்கிறதுக்கு கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, செராமிக் ஐட்டம்ஸ் இருக்குது. அதெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போடுறாரு. ட்ரெஸ்ஸு துணிங்கெல்லாம் இருக்குல்ல, கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து பாக்ஸ்குள்ளே போடுறாரு. கிளாத்ஸ்க்கு பாக்ஸே தேவையில்லை. பண்ணுறதுல யூஸே இல்லை. துணிக்கு வந்து பாக்ஸ் தேவையே கிடையாது. பட் அதை தான் அவங்க பண்ணாங்க.
என்கிட்ட முக்கால்வாசி திங்ஸ் வந்து ரீஅசம்பிள் பண்ணி அசம்பிள் பண்ணுற மாதிரி தான். ஸோ பெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வச்சு கழட்டணும், அதெல்லாம் வேணால் பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வீடியோ வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். என்கிட்ட ஒரு 2-3 இமேஜ் மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த டைமில். ஸோ நான் அதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஒரு சில சின்ன வீடியோ என்கிட்ட இருக்குது, அதுவுமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அவங்க எப்படி பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் 30,000 மட்டும் இல்லைங்க, அங்கே பேக் பண்ண வராங்களே எங்களுக்கு வந்து 3 பேர் வந்திருந்தாங்க, ப்ளஸ் ஒரு டிரைவர் 4 பேர். எல்லாருக்கும் 500 rupees கொடுத்தோம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு. பிகாஸ் அவங்க காலையில் 7 o'clock வந்தாங்க, ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு 2,000 rupees கொடுத்தோம். ஈச் பெர் ஹெட் 500 rupeesன்னு சொல்லிட்டு நாங்கள் 2,000 rupees அவங்களுக்கு கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு ஒரு பர்சன் வராங்க, அவங்க தமிழில் பேசுனாங்க எங்ககிட்ட. ஜஸ்ட்டு வந்து பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஓகேவா, ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா, அவ்வளோதான். அப்புறம் எங்ககிட்ட கேட்குறாங்க எப்படிங்க இருக்குது சர்வீஸ்ன்னு. அவங்க முன்னாடி கேட்டால் நாங்கள் என்ன சொல்ல முடியும், எங்களுக்கு ஓகே அப்படின்னு தான் நான் சொன்னோம். அந்த இன்ஸ்பெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். எல்லாம் பேக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து வண்டியில் வைக்கிறாங்கங்க. இடமே பத்தல, அவங்க பாட்டு தூக்கி தூக்கி போடுறாங்க, எடுத்து கிடைக்கிற இடத்துல எல்லாத்தையும் எடுத்து சொருகுறாங்க. அப்புறம் மேலே ஒரு படுதா மாதிரி போட்டு அது மேலே ஏறி நின்று அதை வந்து அது மேலே ஏறி நின்று தான் அந்த படுதா கட்டணுங்க. ஒரு பர்சன் மேலே ஏறி நிற்கிறாரு. எனக்குன்னா பயம் ஆயிடுச்சு, எல்லாமே எக்ஸ்பென்சிவான திங்ஸு, இவங்க பாட்டுக்கு இப்படி மேலே ஏறுறாங்களே அப்படின்னு. ஏதாவது திங்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன். அதே மாதிரி தான் ஆச்சுங்க. எங்களோட டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இமேஜ் நான் காட்டுறேன். எங்கள் டிவி சைடில் ஃபுல்லாக ஒயிட் கலரில் ஆயிடுச்சுங்க, அந்த டிஸ்பிளே போயிடுச்சு. ரெண்டாவது அந்த அன்றைக்கி மழையும் இருந்திருக்கும் போல இருக்குது. மழைனாலையா இல்லை இவர் மேலே ஏறி நின்னதுனாலையா இல்லை ட்ராவலில் ஆகிற டேமேஜா என்னன்னு எனக்கு தெரியல. அதை நாங்கள் சொன்னதுக்கு அவர் நாங்கள்லாம் இதெல்லாம் டேமேஜில் வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வழியாக சென்னையில் கொண்டு வந்து திங்ஸை இறக்கிட்டுங்க அப்படியே போடுறாங்க. அவங்களுக்கு பாக்ஸ் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகணும். கொண்டு வந்தது ஒரு 20 பாக்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த பாக்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஃப்ளோர்லேயே கொட்டிட்டு நீங்கள் என்னமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கொட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வந்தவங்களுக்கும் தமிழ் தெரியல. ஸோ பெங்களூரில் தான் தமிழ் தெரியல அப்படின்னா சென்னையில் கூடங்க, சென்னையில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்குமே தமிழ் தெரியல. வந்தவங்களும் வந்து ஹிந்தி பேசுகிறவங்க தான் வந்தாங்க. அவங்கக்கிட்ட எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது, அவர் வந்து கீழே எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறது பார்த்துருந்தார், நான் மட்டும் தான் மேலே இருந்தேன். எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறனால எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒன்று பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. பட் நான் சொல்கிறதுக்குள்ளேயே அவங்க அதை கொட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுவுமே எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதே மாதிரி பாக்ஸும் 20 பாக்ஸ் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. மீதி இருக்கிற பாக்ஸ் எல்லாம் எங்ககிட்ட நாங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறோம்ல, அதில் வர பாக்ஸ் அமேசான் பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த பாக்ஸே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பாக்ஸ்லேயே இருக்கிற திங்ஸை போட்டு ரேப் பண்ணிட்டாங்க. அவங்க தான் பாக்ஸ் கொண்டு வரணும், எங்கள் பாக்ஸ் போட்டு பண்ணிட்டாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அது அட்லீஸ்ட் நான் பொறுமையை எடுத்து அடுக்கிறதுக்கு யூஸ் ஆச்சுங்க. அப்படியே கொட்டிட்டு போகாமல் இருந்தாங்களே. அது வரைக்கும் எனக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது செல்லோ டேப் இருக்குல்ல, ஒட்டியிருப்பாங்களே கார்னரு, அதுக்கெல்லாம் அதெல்லாம் அப்படியே போட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ஃப்ளோரில் நல்லா ஒட்டிடுச்சு. பிகாஸ் அந்த செல்லோ டேப்பில் இருக்கிற கம்மு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அப்படியே ஒட்டிடுச்சு. அதை இழுக்கவே முடியலங்க. ஃப்ளோர்லேருந்து பிரித்து எடுத்து அதை துடைக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. இதெல்லாம் விட மெயினாக என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஷீட்டு கொடுப்பாங்க. அந்த ஷீட்டில் வந்து நம்ம சைன் பண்ணி கொடுக்கணும். எல்லா ப்ராடக்ட்டும் டேமேஜ் ஆகாமல் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சைன் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து டேமேஜாக இருக்குது, டிவி டேமேஜ் ஆகிடுச்சின்னு சைன் பண்ணி கொடுத்தா அதை அக்ரி பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து ட்ராவலில் வந்து டேமேஜ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நாம் வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க, இந்த டிவி ஒர்க் ஆகுதா இல்லையா, மற்றதெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அவங்க சைடில் எடுத்துட்டாங்க. டிவி ஆன் பண்ணி வீடியோ எடுத்துட்டாங்க. ஸோ எங்கள்கிட்ட எவிடன்ஸும் இருக்குது. அதனால் அவங்களால வந்து டினை பண்ண முடியாது. பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் சைன் பண்ணி தர மாட்டோம்னு சொன்னதுக்கு, சார் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் போக முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்க. அட் லாஸ்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, டிவி வந்து ரிசீவ்டு பட் டேமேஜ்னு போட்டு சைன் பண்ணி கொடுத்தோம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்ற மீதி ஷீட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்து அவங்க நோ புரோக்கர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லும்போது, நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்களே சார், அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கணும்லன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி டேமேஜ்னு எழுதி தான் சைன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி எதுவும் இதில் மென்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க.
நிறைய பாக்ஸ்லங்க மழை தண்ணி இருந்துச்சு. பிகாஸ் அந்த அன்னைக்கு நைட் மழை பெஞ்சிருக்கும் போல இருக்கு. மேலெல்லாம் படுதா போட்டாங்க தான். ஆனால் உள்ளே எப்படி தண்ணி போச்சுன்னே தெரியல. நிறைய பாக்ஸில் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருந்துச்சு. மேலையெல்லாம் அந்த அட்டை பாக்ஸுக்கு அதுக்கும் அட்டை பாக்ஸ் அட்டை மேலே நல்லா ஊறியே இருந்துச்சு. அந்தளவுக்கு ஈரமாக இருந்துச்சு. ஸோ இது தாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ரீலோகேட் பண்ணுறதுக்கு நோ ப்ரோக்கரில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு 2 டைம் யோசிச்சு பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாட் அப் டு த மார்க். பட் ஓகே, பைக்கு, பெட்டு, மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு சேஃபாக கொண்டு வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. பட் 30,000ங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்தது 2000 ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா, டோட்டலாக சேர்த்து ஒரு 35,000 எங்களுக்கு வந்துடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரீலோகேட் பண்ணுறதுக்கு பேக்கர்ஸ் தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.